வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு புதிய முயற்சி. ஒரு திரைப்படத்துக்கு பின்னாடி எவ்வளோ வேலைகள் இருக்குது, அதோட கஷ்டங்கள் என்ன, அதோட டீமில் எவ்வளோ பேர் இருக்காங்க. சாதாரணமாக ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எந்த படமாக இருந்தாலும் சரி, இந்த படம் இல்லை, எந்த படமாக இருந்தாலும் சரி, என் படம் உங்கள் படம் கிடையாது, எந்த படமாக இருந்தாலும் தயவுசெய்து விமர்சனத்தை அங்கேயே சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ஒரு படம் எடுக்கிறதும் கிட்டத்தட்ட எவ்வளோ கஷ்டன்ற எவ்வளோ ஒலின்றது எனக்கு தெரியும். அதனால யாருமே விமர்சனத்தை பாசிட்டிவாக சொல்லுங்கள். படமே நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் விமர்சனம் பண்ணுங்கள். இந்த படம் கிடையாது, எல்லா படத்துலையும் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு 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 யூனியனே இருக்குது இங்கே. பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா துறையில் எவ்வளோ 1000 பேர் எவ்வளோ லட்சம் பேர் வேலை செய்கிறாங்கன்ற யோசிச்சு விமர்சனம் பண்ணுங்கள். இந்த படம் எப்படி இருந்து நல்லா சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது முதல் படம், என்னுடைய முதல் படம். எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தில் சில விஷயங்கள் அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கலாம், பட் ரியல் லைஃப் அப்படி தான் இருக்குது. அதனால தான் படத்தையும் அப்படி பிளான் பண்ணி தான் எடுத்திருக்கோம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என் தாழ்மையான வணக்கங்கள். இந்த படம் ட்ரெண்டாக வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இது டெஃபினெட்லி கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கதை கேட்ட உடனே எனக்கு இம்மீடியட்டாக இந்த படம் பண்ணணும்னு ஆசை இருந்தது. அது அந்த அளவுக்கு இந்த படத்தில் விஷயங்கள் இருந்திருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. டெஃபினட்டாக இந்த படம் பேசப்படணும். அது உங்களுடைய உதவி இல்லாமல் இது நடக்காது. நீங்கள் தான் இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அண்ட் இந்த படத்தோட கதாநாயகன் கண்டென்ட்டு தான். ஸோ அதில் நடித்த அனைத்து நடிகர்களும், கலையரசன் தம்பி, பிரியாலயா, நான், இன்னொரு பெசன் நகர் ரவி, எல்லோரும் இருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. உண்மையிலே அந்த செட்டுக்குள்ளே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்வால்மெண்ட் கிடச்சிது. அண்ட் மெயின்லி டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர், அவங்களோட பெரும் பங்கு டைரக்டர் ஆஃப்கோர்ஸ். அண்ட் பிரவீன் சான்ஸே இல்லை, த மோஸ்ட் எஃபிஷியன்ட் சினிமாட்டோகிராஃபர், ஒன் ஆஃப் த சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர் சென்ஸ் உள்ளவர். ஸோ இந்த படத்தை நீங்கள்லாம் கொண்டு போய் கரெக்டாக மக்கள்கிட்ட சேர்ப்பீங்கன்ற நம்புகிறோம். இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக ஆக்க வேண்டியது உங்கள் பங்கும் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா. எங்களுக்காக உங்கள் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி படம் பார்த்து ரிவ்யூஸ் சொன்னவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ட்ரெண்டிங் படம் ஜூலை 18th ரிலீஸ் ஆகுது. ஸோ இது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த படம் ரொம்பவே கனெக்ட் ஆகும், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு பர்சனலாக த்ரில்லர் ஜானர் மூவிஸ் ஃபேவரட்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி த்ரில்லர் படங்கள், எட்ஜ் ஆஃப் த சீட் உட்கார வைக்கிற படங்கள், அண்ட் அடுத்து என்னன்னு க்யூரியஸாக பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். இதில் ஒரு பெரிய டீமோட எஃபர்ட் இருக்குது. ஸோ உங்ககிட்ட நாங்கள் கொண்டு இந்த படத்தை சேர்த்துட்டோம். இந்த ட்ரெண்டிங் ஆகிறது உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இல்லை, அது இந்த படத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு முதல் கேள்வி கேட்டுருங்க. என்னுடைய டீம் தான் இந்த படம். ஒரு ப்ரெஸ்ஸில் என்ன சொல்லக்கூடாதோ அதை சொன்ன ப்ரொடியூசர் இருக்கார்ல, ஒரு ப்ரெஸ்ஸில் நல்லா எழுதுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி தான் கேட்கணும். நீங்கள் நல்லா எழுதிடுவீங்கன்னு சொல்கிறது எந்த வகையில்? அவங்க நல்லா எழுதிடுவாங்க. ஒரு படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ப்ரெஸ் அவங்களுடைய முகங்கள் நம்ம எவ்வளோ தெய்வங்களை கும்பிட்றோமோ அந்த முகங்களுக்கு சமம். அந்த முகம் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த படம் ஓடும். அந்த வகையில் எல்லாருடைய முகமும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் இந்த படம் ஹிட்டு படங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவங்க திரும்ப விமர்சனம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரே சமயத்தில் பாசிட்டிவாக 50 பேர் விமர்சனம் எழுதுகிறாங்க, நெகட்டிவாக 50 பேர் விமர்சனம் எழுதுகிறாங்க. ஓடுற படம் தான் ஓடுது. எல்லா படத்துக்கும் அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. பட் ஆனால் ஓடுற படம் தான் ஓடும். அது மக்கள் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியுங்கிறது தான் அவர் வேறு மாதிரி கேட்டார். அது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நாளை காலையில் தேட்டரில் அது சூப்பர் ஸ்டார் படங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. இந்த மாதிரியான படங்களுக்கு வரமாட்டாங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், வர வைக்கிறதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் படம் ஓடாது அவங்க கையில் இருக்குது. ஆனால் அந்த முதல் காட்சி, இரண்டாவது காட்சி, இரண்டாவது நாள்லேயே ஒரு திரைப்படத்தை தேட்டரை விட்டு தூக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது.
யார் மேலேயும் நம்ம சொல்ல முடியாது. தட் இஸ் ப்ராக்டிக்கல். தேட்டருக்காரனும் ஆள் வரலைன்னா வச்சுக்க போகிறதில்ல. ஆனால் அதுக்கு ஆள் வர்றதுக்கான இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு சாத்தியக்கூறு இந்த கேமராவும் உங்கள் கையில் இருக்கிற பேனாவும் உங்கள் கையில் இருக்கிற ஒரு சிஸ்டம்ஸும் தான். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அவர் கேட்குற மாதிரி நான் கேட்கல, நான் வேறு மாதிரி கேட்குறேன். ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், பணிவாக கேட்குறேன். வெள்ளி சனி ஞாயிறு கூட்டம் என்பது உங்கள் கையில் இருக்குது. அதுக்கப்புறம் அதை அவங்க தீர்மானிச்சுக்கிட்டோம். ஸோ ரொம்ப நன்றி வந்து அத்தனை பேருக்கும். ஆனால் உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷம் இந்த படத்துடைய வெற்றியை தீர்மானிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். அவருக்கு ஷூட்டிங் அதனால வரல, வர முடியலன்னு சொன்னேன், ரிக்வெஸ்ட் பண்ணார். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி. சார் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சார். ஆனால் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஆரம்ப காலத்தில் சுவாரஸ்யமாக இருந்து பிக் பாஸ் படமாக எடுத்த மாதிரி இருக்குது. வாழ்த்துக்கள். நல்லா இருக்குது. ஆனால் அந்த டிவியில் ஒரு விவாதம் போயிட்டு இருக்குது. நாங்கள் ப்ளஸ்ஸாக விமர்சனம் பேசணும்னா காசு வாங்கிட்டு பேசுகிறோம்னு அந்த நிகழ்ச்சியில் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அப்போ நீங்கள் ஆனால் ப்ளஸ்ஸாக பேசுங்கன்னு ரிக்வஸ்ட் தான் பண்ணுறீங்க. ஆமாம் சார், நானும் பத்திரிகையில் இருந்திருக்கேன். உண்மையாக பத்திரிகைக்காரங்க காசு கேட்குறாங்களா கிட்ட இல்லை, நான் ஒரு 15 வருஷம் பத்திரிகை துறையில் இருந்திருக்கேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் ஹிந்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பெயின் எனக்கு தெரியும். ஒரு பத்திரிகையாளரோட பெயின் எனக்கு தெரியும். சார் இவ்வளோ கஷ்டம் சொன்னீங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்டிங்களா, அதை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள். ஏன்னா இப்போ அப்படி கிடையாதுங்க. இப்போ எல்லா நான் சொல்லிடுறேன், அவங்க படத்துக்கு வந்து பேமெண்ட் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா படத்தை ரிவ்யூ கொடுத்துட்றாங்க. கமெண்ட் எல்லாமே திட்டும் போது கமெண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து அவங்க தமிழ் பண்ணுறது ஒருத்தான். இப்போது எல்லா முயற்சியும் நம்ம எடுத்தால் தான் ஒரு படத்தை வந்து இப்போ சேர்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எனக்கு அதில் இஷ்டம் இல்லை, பட் வேறு வழி கிடையாது. ஸோ எல்லா விஷயங்களும் பண்ணணும் நம்ம. அப்போ பண்ணால் தான் சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் டேஞ்சிபிளா இன்டேஞ்சிபிளா we don't know, தெரியாது. டேஞ்சிபிள் கிடையாது. இட் இஸ் ஆன் த ஏர். பட் பிரிண்ட் மீடியா எஸ் ஐ நோ, தினமணி 50,000 பேர் பிரிண்ட் பண்ணுறாங்க, வியூவர்ஷிப் இவ்வளோ இருக்குது, அதெல்லாம் நமக்கு டேஞ்சிபிள். பட் சில காலகட்டத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அது கட்டாயமான ஒரு சூழ்நிலையாக மாறி கொண்டு வந்துருவாங்க தேட்டருக்குள்ள. சரிங்களா? இன்னும் இன்ஃப்ளூயன்சர் வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க மட்டுமே வந்து இது வச்சு பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவங்களால தேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் கொண்டு வர முடியுமா? தேட்டருக்குள்ள ஆடியன்ஸை யாருமே கொண்டு வர முடியாது, உங்களை தவிர. புரியுதுங்களா? என்னாலையும் முடியாது, வேறு யாரும். நீங்கள் பண்ணாதான் அது முடியும். அதே ரஜினி படம் அஜித் படம்னு வச்சுங்களேன், நம்ம எதுவுமே பேசாமல் அதுவே ஓடி போயிடும். 3 நாள் ஓடுனா கூட எல்லாமே 3 நாள் 1 நாள் என்ன தான். நான் தான் பத்திரிகையில் இருந்திருக்கேன், எனக்கு தெரியாதா அந்த வழிகள். சார் ஆக்சுவலி என்னன்னா, அந்த மக்களுக்காக, அதாவது இந்த சோஷியல் மீடியா கண்டென்ட் கன்சியூம் பண்ணுற மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு தேவை. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்களே ஏன் அதாவது திறமை இல்லாதவங்களே ஏன் பிரபலமாக்குறீங்கன்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருக்குல்ல. அதனால நம்மளுமே வந்துட்டு யார் திறமையாக இருக்கிறாங்க, இந்த திறமை நம்ம சமூகத்துக்கு எந்த அளவுக்கு இது தேவையானது அப்படிங்கிற மாதிரி நிறுத்திட்டு அதை பண்ணாதுக்காக கன்சியூமர்ஸ் அவங்க சைட்லையுமே பேசியிருக்கோம். அதே மாதிரி இவங்க கண்டென்ட் போடுறவங்களுமே வந்துட்டு ஒரு பொறுப்புணர்வோடு போடணும் அப்படிங்கிறத நாங்கள் இன்டெரக்டாக சொல்லியிருக்கோம், சட்டலாக சொல்லியிருக்கோம். இது வந்து ஓப்பனாக வந்துட்டு மெசேஜாக சொல்லல. அது அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். அது பண்ணக்கூடாதுன்னு அதை சொல்கிறேன். அதாவது என்ன, இது தனிமனித சுதந்திரம் தான். பட் ஆனாலுமே ஒரு பொது வெளியில் போடும்போது அதை என்ன மாதிரி அது எப்படி போய் சேருங்கிறத தெரிஞ்சுட்டு ஒரு செல்ஃப் மாரல் ஒன்று வேணும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு கண்டென்ட் போட்டாலும் ஒரு செல்ஃப் மாரலாக அதை அப்ரோச் பண்ணால் கொஞ்சம் சமூகத்துக்கும் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் வைரலாக இருக்கு மட்டுமே நம்ம ஒரு சில விஷயம் தப்புன்னு தெரிஞ்சே பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த வந்துட்டு அந்த கில்ட்டு வந்துட்டு அதை கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு கண்டென்ட் தான் இது பார்க்கும்போது அவங்க நம்ம போடுறது இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அது கொஞ்சம் அவங்களே ஓன் சென்சர்ஷிப் பண்ணிக்குவாங்க. அதுக்காக அது பண்ணுறோம். கண்டிப்பாக சார் ஒரு செகண்ட் சார் ரியாலிட்டி ஷோ காட்டுறீங்க. ஆனால் யூடியூபர் வந்துட்டு ரியாலிட்டி ஷோ கேம் பண்ணாக்க அதில் நிறைய பேர் இப்போ தற்கொலை பண்ணி செத்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் யூடியூப்பையும் ரியாலிட்டி ஷோ ஒன்றா கம்பேர் பண்ணி சொல்லிடுங்க. சார் யூடியூபரில் ஆக்சுவலி என்ன, இது யார் வேணாலும் சொல்லியிருக்காங்க கதை, ஒரு ஐடி கப்பலாக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போதைய இதுக்கு வந்துட்டு நம்ம சமூகத்துக்கு யாருனால ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா, நீங்கள் ஐடி கப்பலை விட இப்போ நம்ம அன்னெசரியான கண்டென்ட்லாம் யூடியூப்ல போடுறதுனால தான் இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு தான் கொஞ்சம் ஐடி கப்பலை விட இவங்களுக்கு தான் கொஞ்சம் பொறுப்புணர்வு தேவைன்னு நம்புகிறோம். ஆமாம். அதனால அவன் அந்த லிமிட்டை தெரிஞ்சுக்கணும். அந்த லிமிட்டை தெரிஞ்சுட்டு அந்த லிமிட்டுக்குள்ளே தான் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத இது பண்ணிடுறோம். ஆடியன்ஸ் ஐக்யூ நன்னவே ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ஃபர்ஸ்ட் 60 minutes ப்ரீஸி. தேங்க்ஸ் சார். அவங்களோட அந்த பிரியாயம் கலையரசனும் அந்த மோனோகீதத்துக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவங்க கதைக்குள்ளே வந்துட்டாங்க. தேங்க்யூ சார். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்டம்பிள் பண்ண மாதிரி இருக்குது. வேரியஸ் கேரக்டர்ஸ் கொண்டு வந்து கண்டிப்பாக சார். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா கேரக்டர்,
முடிவில் ஏதாவது கொஞ்சம் தடுமாற்றம் சார் ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் நெகட்டிவாக கேட்கல. புரியுது லாஸ்ட் 15 மினிட்ஸை பற்றி நம்ம பேசணும்னா நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகிடும். அதனால் இப்போ என்ன சொல்லணும்னா ஆக்சுவலி இதுக்கு எல்லாமே ஒரு ரீசன் இருக்குது. கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் சேர்ந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கல்மினேட்டே போய் ஒரு இடத்துல போய் பிரேக் ஆகும். அதாவது ஸ்னோபால் எஃபெக்ட் மாதிரி எல்லாமே கேரக்டர் சில சீன்ஸ் எல்லாம் போய் கிளைமேக்ஸில் என்ன ஆகுது அப்படிங்கிறக்காக தான் அதுனா. அதாவது இப்போவே என்ன சொல்கிறாங்கன்னா 2 கேரக்டர் தான் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னொன்று அந்த அம்மா கேரக்டர் சொன்னீங்க, அது கதைக்கு சப்போர்ட் பண்ணுது, சும்மா வந்துட்டு போல. அது கதைக்கு சப்போர்ட் பண்ணுது, ஒரு டிரைவிங் இதாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக தேவைப்பட்டதுனால அதை யூஸ் பண்ணிடுறோம். இல்லை சார் பேசிகிட்டு இருக்கோம், இது எப்படி நீங்கள் கொண்டு போய் சேர்த்துறங்கிறத பொறுத்து தான் நாங்கள் அடுத்து பிளான் பண்ணுவோம். ஓகே. இல்லை சார் ஐடியா வச்சுருக்கோம், இது எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு பார்த்து தான் நீங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்லுவோம், இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லுவோம். ஓகே சார், தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஓகே, நன்றி.